ஹலோ, இன்னைக்கு ஃபார்ம் சண்டே. ஃபார்ம் சண்டேனா வந்து கேரளா கிறிஸ்டியன்ஸு கொழுக்கட்டை பண்ணுவாங்க அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியாது. ஹஸ்பண்ட் சொல்லி தான் தெரிஞ்சது. சரி, இங்கே சர்ச்சு தான் கிடையாது, அட்லீஸ்ட்டு சாப்பிட்ற ஐட்டம்னாச்சும் பண்ணி கொடுக்கலாமேன்ட்டு ஓகே சொன்னேன். வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க சொல்லிட்டு போகிறாங்க, மம்மிக்கு கால் பண்ணி கேட்டு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நானும் ஓகே சொல்லிவிட்டு மம்மிக்கு கால் பண்ணி கேட்டேன். சரி, டைம் இருக்குது, அவங்க வரும்போது ஈவினிங் சூடாக பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் படுத்தேன். பார்த்தா நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு வேகமாக எந்திரிச்சு இருக்கிற பெண்டிங் ஒர்க் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுற டைமில் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. சரி, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மம்மி எப்படி பண்ணணும்னு சொன்னாங்கன்னா வந்து ரைஸ் பவுட்ரும் ப்ளஸ் உப்பு ப்ளஸ் ஹாட் வாட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க சொன்னாங்க. அதை கூட கொஞ்சம் கீயும் போட்டு மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாதிரி பண்ணிக்க சொன்னாங்க. அதே மாதிரி சப்பாத்தி எப்படி பண்ணுறோமோ அது மாதிரி பண்ணி தனியாக வச்சுட்டேன். அண்ட் வந்து வெல்லம், தேங்காய், சீரக பவுட்ரு, ஏலக்காய் பவுட்ரு போட்டு நல்லா ஹாட் வாட்டர் கொஞ்சம் போட்டு அதை வந்து சிம்மில் வச்சு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க சொன்னாங்க. அதே மாதிரி நானும் பண்ணேன். என்கிட்ட வெல்லம் கிடையாது, அதனால் நான் ப்ரௌன் சுகர் இருந்தது, அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பிசைஞ்சு வச்ச ரைஸ் மாவை வந்து நான் சின்ன சின்ன உருண்டையாக வந்து பொடிச்சிட்டு அது உள்ளே எப்படிடா இந்த வெல்லத்தை இன்சர்ட் பண்ணுறதுன்னு தெரியாத நான் ஒரு ஃபிங்கரை இன்சர்ட் பண்ணி அது உள்ளே போடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். அப்போ ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இல்லை அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, அது சப்பாத்தி மாதிரி தட்டிட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நானும் வந்து அதை சப்பாத்தி மாதிரி தட்டிட்டு அது உள்ளே ஸ்வீட்டை வச்சு அதை கவர் பண்ணி அழகாக எடுத்தாச்சு. கரெக்டாக வந்துடுது. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். ஸோ நானும் வந்து எப்படி வரும் என்னன்னு சொல்லிட்டு தெரியாமல் நான் ரைஸ் பவுடர் வந்து கொஞ்சம் தான் எடுத்தேன். நான் நிறைய எடுத்தேன், அது வேஸ்ட்டாக போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கொஞ்சம் எடுத்து பண்ண கரெக்டாக 5 பவுல் தான் வந்தது. அந்த 5 பவுலும் வந்து ஸ்டீமரில் வச்சு வேக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீமரில் வச்சு அவங்க என்ன சொன்னாங்க, தண்ணி நல்லா கொதிச்சு வர டைமில் தான் வந்து மூடி வச்சு வேக வைக்கணும், அதுக்கு முன்னாடி பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. நானும் அதே மாதிரியே பண்ணேன். கரெக்டாக இது எப்போ வேகுன்றது வர ஒரு டவுட்டு. 15 நிமிஷம் வச்சு எடுக்கணும் அப்படின்னாங்க. கரெக்டாக அலாரம் வச்சு 15 நிமிஷம் வேக வச்சு அதை எடுத்துருக்கேன் நான் இன்றைக்கி. அதுக்கப்புறம் வெந்த உடனே எடுத்து கொஞ்ச நேரம் வச்சுட்டு சரி ஹஸ்பண்ட் கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனால் அட்லீஸ்ட் ஒரு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன் நான். ஏன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம், டேஸ்ட் எப்படி இருக்குது எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்னு கேட்டால் ஒரு ரியாக்ஷனே இல்லை. நாட் ஒன்லி எந்த ஐட்டமும் எப்போ எதுவும் ட்ரை பண்ணும்போது எது பண்ணாலும் வந்து நல்லா இருக்கா அப்படின்றத நம்ம தான் 100 டைம் கேட்கணும். அவங்க வாயிலிருந்து இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் வராது. சரி, என்ன பண்ணுறது, இதெல்லாம் நம்மளுக்கு பழகி போயிடுச்சு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நான் விட்டாச்சு. இப்போ நான் அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு கேட்குறேன், அவங்க என்ன ரியாக்ஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். சுமி, டேஸ்ட் எப்படி இருக்கு? இவ்வளோ தாங்க ரியாக்ஷன் வரும், பெருசாக எந்த ரியாக்ஷன் வர எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஓகே, பை, டேக் கேர். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை பாருங்கள்.